எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த 2025 விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 விஸ்வாவசு சித்திரை 1 துவங்கி சித்திரை 7 வரை ஆங்கிலத்திலே 14 ஏப்ரல் 2025 முதல் 20 ஏப்ரல் 2025 வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் 7-8 நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம். மகர ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் வருடமாக இது அமையும். அதோடு கூட காதல் தேடி வரும் சொர்க்கம். காதல் என்றால் நீங்கள் நினைத்த ஒரு அந்த ஆண் பெண் காதல் மட்டுமல்ல, நீங்கள் நினைத்த வெற்றி, எதன் மீது காதல் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு விஷயத்துல வெற்றி பெற வேண்டும், இழந்ததை பெற வேண்டும் என்று எதை நினைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தேடி வரக்கூடிய சொர்க்கமாய் அமையக்கூடிய வருடத்தினுடைய முதல் வாரம். ஆகையினால்தான் விடிவாய் மலரும் விஸ்வாவசு இடியாய் அதிரடி வெற்றிகளை தரும். சற்று உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய அற்புதத்தை தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமாக ராசிநாதன் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே ராகுவோடு இணைந்து எடுத்த முயற்சிகளில நினைத்ததை விட மிகப்பெரிய வெற்றிகளை அமைத்து தருவதற்கான அற்புத வாரமாக இது அமைகிறது. அது மட்டுமல்ல, சந்திரன் நிலையை வைத்துத்தான் வார பலன். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 என்ற நிலைக்கு வருவார். ஆகையினாலே 10ஆம் இடத்துல ஏப்ரல் 14 மற்றும் 15 இருக்கும்போது நுட்பங்களின் மூலமாக ஒரு தொழிலில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, நிலம்புலம் சார்ந்த விஷயங்களில், ஏனென்றால் அங்கு செவ்வாயினுடைய பார்வையும் அந்த 10ஆம் இடத்து சந்திரன் மீது, 10ஆம் இடத்துல இந்த நாளில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது விழுவதனால் தொழில் வளர்ச்சிக்கான யுக்திகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், ஆதியோகம் என்ற மன்னனை போன்று அல்லது ஒரு படை தளபதியை போன்ற ஒரு வெற்றியை பெற்றுள்ளதற்கான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு கேதார யோகம் இருக்கிறது. சுக்கிரன் புதன் இணைந்து சந்தோஷம் வெற்றியை தரக்கூடியது. அதுவும் எதிரிகளை அழிக்கக்கூடிய நுட்பத்தை தந்து அதிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு அமைகிறது. இப்படி பல அமைப்புகளோடு சிறந்து விளங்கக்கூடிய வாரம். வாரத்தினுடைய அடுத்த நாட்கள் என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் 14, 17, 16th and 17th இந்த நாட்களிலே பார்க்கும்போது 16, 17, 18 18ஆம் தேதியும் பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய லாப நிலைக்கு வந்து கஜகேசரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. புகழ் வெற்றி. ஆகையினால இந்த வார துவக்கத்துல ஏதேனும் முயற்சிகள் செய்கிறீர்கள் என்றால் புகழையும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்பாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வசுமதி யோகம் என்ற நல்ல சொத்து, காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான முயற்சி இந்த வாரத்துல துவங்கும் போது அது வருங்காலத்துல வெற்றிகளாக மாற்றி தரக்கூடியது. இந்த நாட்களிலும் கூட அந்த 16, 17, 18 ஆகிய நாட்களிலும் கூட தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து வெற்றியை தருகிறது. அதே போல் அடுத்து 19, 20 ஆகிய நாட்கள் ஏப்ரலில் பார்க்கும்போது உபயாச்சர யோகம், இதுவும் உங்களை ஒரு படை தளபதி போன்று ஒரு சந்தோஷத்தை, வெற்றி பெற்ற படை தளபதி போன்ற சந்தோஷத்தை தருகிறது. ஆனால் இந்த நாட்களில் சற்று பேச்சை குறைத்துக் கொள்வது, தேவையற்ற பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. அதுபோல் வெற்றியை தரக்கூடிய ஜெய யோகம் இந்த நாளிலும் இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகங்கள், லக்ஷ்மி யோகம் என்று அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய நிலைகளில இந்த வாரமானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாரத்துல 4 சுக்கிரன் அஷ்டமத்தின் அதிபதி, நுட்பமான, அதாவது மாறுதல்கள், சேஞ்சஸ் இவற்றை தரக்கூடிய, ஏதோ மங்கி கடந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு மினிமுனிப்பு, சுறுசுறுப்பு, தேங்கி கிடந்த இடத்துல ஒரு வெற்றிக்கான ஒரு வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதத்தை, ஒரு உற்சாகத்தை, வேலை செய்யக்கூடிய அந்த ஓட வைக்கக்கூடிய அந்த சோம்பி கிடந்த இடத்துல இப்போது சுறுசுறுப்பை தரக்கூடிய நிலைக்கு 14 ஏப்ரல் சித்திரை 1 விஸ்வாவசு ஆண்டினுடைய முதல் நாளில் சூரியனானவர் உச்சம் பெறுகிறார் 4ஆம் இடத்துல. ஆகையினால சுகஸ்தானத்துல அஷ்டமாதிபதி வந்து உச்சம் பெறுவது என்பது
உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளிவந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. அரசு விஷயமாக இருந்தாலும் மன்னனை கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏனென்றால் மன்னனும் உங்களுக்கு இறங்கி வரக்கூடிய அருள் தரக்கூடிய அமைப்பை இது தந்துவிடும். ஆகையினால் வெற்றி என்பது இருக்கும். தாய் வழி சொந்தங்களை அரவணைத்து நடப்பது சிறப்பு. அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் என்பது இருக்கிறது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம். உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் நீச்சம் 7ஆம் இடத்துல பெற்று ராசியை பார்ப்பது, 10ஆம் இடத்தை பார்ப்பது, 2ஆம் இடத்தை பார்ப்பது. ஆகையினால நிலம் சார்ந்த விஷயங்களில் கையாளும் போது நிலம் வாங்க இது ஏற்ற அமைப்புகளை இந்த வாரம் தருகிறது. ஆனால் அதில் சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல்நலம், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம், அதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ரத்தம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்துல குரு பூர்வ புண்ணிய நிலையில இருந்து சொத்துக்கள் வில்லங்களில சற்றென்று தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை வேண்டும் என்ற அந்த பூஜைக்கு கூட சஷ்டி நாள் இந்த இடையிலே அமைகிறது என்பது ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு தருகிறது. இந்த 16ஆம் தேதி என்று இந்த முருகனுக்கான வழிபாடு எல்லாம் வெற்றியை தரும். சரியான யுக்தி ஒன்றை பயன்படுத்தி நல்ல தனத்தை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை உங்களால் எது நிறைவேற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி மட்டுமே பேசி வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை, முடியாத விஷயத்திற்கு உத்தரவாதம் தராதீர்கள். அதாவது தேவையற்ற ஒரு விஷயத்திற்கு வாக்குறுதி வீடானாலும் வெளியானாலும் வாழ்க்கையில எந்த நிலையிலும் தராதீர்கள். இந்த வாரத்திலும் கூட எது முடியுமோ அதை சொல்லி, உண்மையை சொல்லி வெற்றியை பெறுவதற்கு சாதுரியத்தை பயன்படுத்துங்கள். வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு கேது 9ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை பெற்று, அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் வீட்டிலே 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அல்லது உங்களுக்கே 60 வயதிற்கு மேல் இருக்கிறது என்றால் உடல் நலத்தின் மீது தனி கவனம் தேவை. தினந்தோறும் உடல் நலத்திற்காக உடல் பயிற்சி, சரியான நேரத்திலே உறக்கம், உணவு, மருந்து மாத்திரை என்றால் சரியான நிறையிலே சரியான நேரத்திலே எடுத்துக்கொள்வது, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்க வழி தேடுவது வெற்றியை தரும். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சோர்வு தென்படக்கூடும். ஏதாவது அலைச்சல் இருந்தால் சோர்வு இருக்கும். ஆகையினால் அதை போக்கிக் கொள்வதற்கான சரியான யோகா, தியானம் போன்ற வழிகளை பின்பற்றுவது சிறப்பான வழிகளாக இருக்கும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வது சிறப்பு. சனிக்கிழமைகளில முடிந்த அளவிற்கு, உங்களால் முடிந்த அளவிற்கு சிறிய சிறிய உதவிகள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது வெற்றியை தரும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கல்வியிலே உங்களுடைய நாட்டத்தை செலுத்துவது என்பது வெற்றிக்கான வழியை நிச்சயமாக தரும். ஏனென்றால் 5ஆம் இடத்துல குரு பகவான் சனி பார்வை பெற்றிருக்கிறார். சிறிய தவறு செய்தாலும் கூட அதற்கு ஒரு சிக்கல் ஏற்படும். ஆகையினால் கல்வியிலே நல்ல கவனம், தொடர்ந்து அதாவது ரிவைஸ் செய்வது சரிதானா என்பதை கேட்டு செய்வது வெற்றியை தரும். இந்த வாரத்திலே உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய நாட்கள் என்றால் 14, 16, 18, 19 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் சிறப்பை தரும். சூரிய வழிபாடு, செவ்வாய் வழிபாடு ஏற்றத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, 14/4/2025 முதல் 20/4/2025 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது. மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு, சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வார பலன்களை அமைக்கிறார், திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம். சந்திரன் ஏப்ரல் 14 முதல் 15 வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில, ஏப்ரல் 16, 17, 18 விருச்சிக ராசியில கஜகேசரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாத பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள், அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்கிறது, கும்பராசி கட்டம், ரிஷபராசி கட்டம், கடகராசி கட்டம், விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறது, அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும். சந்திரன் ஏப்ரல் 19 மற்றும் 20 தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது. ஆகையினால நன்னெறி, நேர்மை, ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வாவசு வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது. மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது. இந்த விஸ்வாவசு வருடம் சித்திரை 1 திங்கட்கிழமை ஏப்ரல் 14, 2025 8:25 AM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. சுவாதி நட்சத்திரம் 12:13 AM வரை, பிறகு விசாகம். அதிகாலை சுமார் 3 மணி அளவிலே இந்த நாளிலே மேஷ ரவி சூரியன் விஸ்வாவசு வருடத்திற்கு
மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார். தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, பஞ்சாங்கம் படிப்பது, அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் 6 முதல் 7 மணிக்குள் அல்லது 9 மணிக்கு துவங்கி செய்யலாம். நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம். காரணம், ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும், திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும், நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும், யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும், கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும், தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை, தோஷமற்ற பிரதமை, காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது. இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும். ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியவர் லட்சுமி நரசிம்மர். அவருக்கான பூஜை செய்வது கூட ஏற்றது. ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஆகையால் தான் லட்சுமி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது. அமிர்த யோகமானது 12, 13 வரை இருக்கிறது. பின்னர் மரண யோகம், சூன்ய திதி. ஆகையினாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது. விஷ்ணு வருடத்திற்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷ்ணு கனி என்று பெயர். பழங்களை வைத்து, கண்ணாடி வைத்து, பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது, இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு. சைத்திர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு. திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது. இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும். அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை 2 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 15, 2025 10:55 AM வரை துதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 3:10 AM வரை, பிறகு அனுஷ்யம் இரவு 3:10 வரை மரண யோகம். விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுப காரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 3 புதன்கிழமை ஏப்ரல் 16, 2025 திதி 1:17 வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அனுஷ நட்சத்திரம் 5:55 வரை, பிறகு கேட்டை. வெதிபாத நாமயோகம். அதனால வெதிபாத சிரார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள். முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். நாள் முழுவதும் சித்த யோகம். சங்கடஹர சதுர்த்தி. ஏனென்றால் மாலையில சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள். அனுஷ புதன் அமிர்த சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது. மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 4 வியாழக்கிழமை ஏப்ரல் 17, 2025 திதி 3:23 PM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள். இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி. அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில். இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 5 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 18, 2025 திதி 5:07 மணி வரை 5:07 PM வரை பஞ்சமி. அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 8:21 AM வரை, பிறகு மூலம். ஆகினாலே காலை 8:21 வரை மரண யோகம். அதன் பின்னு அமிர்த யோகம். கல்வியா, செல்வமா, வீரமா, எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்து இருந்தால் தானே வெற்றி. அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை, ஏதோ ஒரு தெய்வம், ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா? அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது. ஏனென்றால் காலையில இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது. வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறது. ஆகினாலே வராக பெருமாள் வழிபாடு, நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க, நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு.
கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு. நல்ல திருமணம் வரம் வேண்டும், திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளில சிக்கல் என்றால் திருவிடந்தை நித்திய கல்லிய பெருமாள் கோவிலில இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு, இல்லை என்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு. இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும், கல்வியையும் தரும், செல்வத்தையும் தரும், வீரத்தையும் தரும். நல்ல காரியங்களை காலை 8:30 பின்பு இந்த நாளிலே செய்யலாம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 6 சனிக்கிழமை ஏப்ரல் 19 2025 6:22 PM வரை சஷ்டி, பின்னர் சப்தமி. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் 10:21 AM வரை, பிறகு பூராடம். அதிகாலை 7 மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது. தேய்பிரை சஷ்டி முருகன் வழிபாடு, முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள், விநாயகருக்கும். அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேளையிலே செய்யக்கூடிய இந்த சஷ்டி நாளிலே மாலையிலே செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளில இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது. வீடு மனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க, தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 20 2025 திதி 7:01 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 11:48 AM வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள், அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது. சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி. கொங்கணர் சித்தருக்கு வழிபாடு செய்ய கொங்கணர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.